கோபால் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக ஆவலாக தேடி இருந்த ஒரிஜினல் கிரு பஸ்ஸு 2வது ஈத்து பஸ்ஸு நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இன்றைக்கி விற்பனைக்காக வந்திருக்குங்க. எல்லாம் உங்களோட விருப்பத்துக்காக தாங்க. 2வது ஈத்தில் நல்லா கிர் பஸ்ஸு ஒரிஜினல் பஸ்ஸு குஜராத்லேருந்து போன ஈத்தில் 2 பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. 2 பஸ்ஸு கொண்டு வந்ததில் இப்போ அவங்களால 2 மாடு பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பஸ்ஸுவை அவங்க வீட்டு பாலுக்காகவும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு பஸ்ஸுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாடு போன ஈத்து ஒரிஜினலாக குஜராத்லேருந்து கொண்டு வந்த மாடு. குஜராத்லேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஈத்து கறந்துருக்கு. இப்போ 2வது ஈத்து கறக்க போகுது. மாடு ஒரிஜினல்ங்கும் போது இந்த 2 காதும் கீழே பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஆகும். அதான் ஒரிஜினல் கெரு மாட்டுக்குள்ளே இது 2 காதுமே வந்து கீழோடையும் 2 காதும் ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி கிரு மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா கலையும் எத்தும் குணத்தில் நிற்காது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாடு லட்சத்தில் ஒரு மாடு. யார் வேணாலும் கை வைக்கலாம். 5 வயசு புள்ள கை வச்சாலும் கால் தூக்காது. ஏன்னா அங்கே ஒரு பாட்டி தான் அவங்களுக்கு வேலைக்கு பார்த்து மாட்டுக்கு எல்லாம் தீவனம் எல்லாமே போடுறது ஒரு பாட்டி தான். அவங்க தான் இது எல்லாத்தையுமே பார்த்தது. பால் கறக்கதும் அவங்க தான். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மாடு. மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. தலையத்தில் இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆறும் 13 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த இது ஷேராக 15 லிட்டர் பால் கறக்கும். கண்ணுக்கு ஒரு காம்பு விட்டது போக 7 ஆறும் 13 லிட்டர் கறந்துருக்கு. இந்த இது ஒரு 8 ஏழும் 15 16 லிட்டர் குறைவில்லாமல் இருக்கும். மாடு அதே மாதிரி இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. அருமையாக மடி எடுக்கக்கூடிய மாடு. ஒரிஜினல் கிரு மாட்டில் இவ்வளோ ஒரு குணத்தில் அமைதியாக உள்ள மாடு நீங்கள் எங்கேயுமே தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. மாட்டோட திமிழ் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. ஒரிஜினல் கிரிலும் நல்ல ஒரு லட்சணமாக உள்ள மாடு. வீட்டில் நின்னாலும் ஒரு அம்சமாக உள்ள மாடு. நல்ல அகலச்சட்டு எல்லா வகையிலையும் உள்ள பஸ். காம்பு விலக்கடின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மாடு மடி வச்சு இன்னும் 10 நாள் கழித்து வரும்போது மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும். அந்த மாட்டோட திமிழ் அமைப்பே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. திமிழ் அமைப்பு, அந்த கண் பார்வை, காதுன்னு பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்லா அருமையாகவே ஜாயிண்ட் ஆகுது. கொம்பு டைப்பு திமிழ் நல்ல ஒரு காளைக்குள்ளே முழு காளைக்குள்ளே திமிழ். ஒரிஜினல் கிருங்கிறத அந்த திமிழ் தான் எடுத்து காட்டுது. மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சம். நல்ல பாடி வெயிட் ஹெவி சைஸில் இருக்குது. ஒரு 15 லிட்டரு 8 ஏழும் 15 லிட்டரு கறக்க மாதிரி குணத்தில் அருமையாக உள்ள டைப்பில் ஒரு கிரு மாடு வாங்க நினைக்கப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் கிரு மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேர் நம்ம வீட்டு பாலுக்கு நல்லா ஒரு நாட்டு மாட்டு பால் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கப்படுங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம மற்ற வகை நாட்டு மாடுகளை வாங்கினோன்னா ஒரு 2 லிட்டர் பாலோ 3 லிட்டர் பாலோ தான் நம்ம கறக்க முடியும். இப்போ இந்த கிரு மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 8 ஏழும் 15 லிட்டரு ஒரு 7 ஏழும் 14 லிட்டர் அந்த ரேஞ்சு குறைவில்லாமல், குறைஞ்சது ஒரு 7 ஆறும் 13 லிட்டர் ரேஞ்சு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவைக்கு ஒரு 2 லிட்டர் பால் எடுத்தாலும் மிச்சம் ஒரு 5 லிட்டர் பாலை சேல் பண்ணலாம். மாடுனா அவ்வளோ ஒரு தோரணையாக உள்ள பஸ். கிரு பஸ்ஸுலேயும் இப்படி ஒரு குணத்துலேயும் ஒரு லட்சணத்துலேயும் ஒரு பஸ் இருக்கா அப்படிங்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஒரிஜினல் கிரு மாடு இருக்கா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிர் கிராஸ் பஸ்ஸு போட்டிருந்தோம். அதுவும் இன்னும் நம்ம பண்ணையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரிஜினல் பஸ்ஸு கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி நம்ம இந்த ஒரிஜினல் பஸ்ஸுவையும் போட்டுட்ருக்கோம். கிர் கிராஸ் பஸ்ஸும் நம்ம பண்ணையில் இருக்குது. அது தேவைப்படுறவங்களும் வாங்கலாம். இல்லை இந்த கிர் ஒரிஜினல் பஸ்ஸுவை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்க. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் இருக்குது. கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டேகுளத்தில் தான் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிர் மாடு இந்த ஒரிஜினல் கிர் பசுவை எங்கே வேணாலும் வாங்க, எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையான கிர் பசு. குஜராத்லேருந்து லாஸ்ட்டு ஒரு தலையத்தில் கொண்டு வந்தது. ஒரு ஈத்து கறந்துருக்கு. இப்போ 2வது ஈத்துக்கு சென்னைக்கு நிற்கி. அது யார் வேணாலும் பிடிக்கலாம். 100% குணத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான மாடு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயோ நம்ம ஃபார்ம்லேயோ நின்னாலும் ஒரு தோரணை 20 ஹெச்எஃப் ஒரு 10 ஹெச்எஃப் மாட்டு பாலை லேசாக ஃபேட் எஸ்என்எஃப்பில் அடிக்கும். அப்படி ஒரு டாப்பாக உள்ள மாடு. நல்லா ஒரிஜினல் கிரு மாட்டில் நம்ம ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்காண்டி ஒரு மாடு வாங்க நினைக்கவங்க கண்டிப்பாக இந்த கிரு மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள பஸ். குணத்தில் அருமை லட்சணமாக உள்ள பஸ். ஒரு ஒரிஜினல் கிர் வாங்க நினைக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.